வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. சிப்பாய் கலகம் என்று அழைக்கப்படும் முதல் இந்திய சுதந்திரப் போரின் பின்புலத்தில் எழுதப்பட்டது சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம். இந்தியா ஒரு புதிய யுகத்தை நோக்கி நகர்ந்த இக்காலகட்டத்தின் பச்சை இரத்த படுகொலைகளும் குரூரங்களும் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து உயிர்த்தெழுகின்றன. தனிமனித விருப்பு வெறுப்புகளும் லட்சியவாதமும் ஒன்றிணையும் புள்ளியின் உணர்ச்சி பெருக்கையும் துயரங்களையும் பிரம்மாண்டமாக சித்தரிக்கும் சுஜாதா சரித்திர புனைக்கதை வடிவிற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறார். குமுதத்தில் கருப்பு சிவப்பு வெளுப்பு என்ற பெயரில் சில அத்தியாயங்கள் வெளிவந்து கடும் சர்ச்சைகளை தோற்றுவித்ததால் நிறுத்தப்பட்டு மீண்டும் ரத்தம் ஒரே நிறம் என்ற பெயரில் எழுதப்பட்டது இந்த நாவல். 2 சிறுவர்களை ஆங்கிலேய சிப்பாய்கள் அழைத்து வருவதை ஆஷ்லி பார்த்தான். என்ன இது? இவர்கள் 8 வயது 10 வயது சிறுவர்கள். மெல்ல நீதி ஸ்தலத்துக்கு சென்றான். அந்த சிறுவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. கரிய கண்களில் மருண்ட மானின் பார்வை தெரிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து புரியாமல் விழித்தார்கள். மெக்கன்சி அவர்களை விசாரித்துக் கொண்டிருந்தான். அந்த சிறுவர்கள் இருவரும் கலகக்காரர்கள் போல விளையாட்டு உடை அணிந்திருந்தார்கள். கைகளில் ஆளுக்கொரு தம்பட்டம் வைத்திருந்தார்கள். கலகக்காரர்கள் போல் தெருவில் தம்பட்டம் அடித்து கொண்டு ஓடினார்களாம். இதுதான் குற்றச்சாட்டு. 2 பேரையும் தூக்கிலிடுங்கள் என்று ஆணையிட்டான் மெக்கன்சி. சுஜாதா 1935ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த சுஜாதா என்கிற ரங்கராஜன் ஒரு பொறியியல் பட்டதாரி. சென்னை பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் இளங்கலை படிப்புக்கு பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த MIT பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல் படித்தவர். மத்திய அரசு விமான போக்குவரத்து இலாகாவிலும் பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலும் 30 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்னும் மைய அரசு நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவின் பொது மேலாளராக ஓய்வு பெற்ற பிறகும் 2 நிறுவனங்களில் ஆலோசகராக பணிபுரிந்தார். அம்பலம் என்னும் இணைய இதழுக்கு பொறுப்பாசிரியராக தனது இறுதி காலம் வரை பணிபுரிந்தார். தேர்தலில் பயன்படும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் இவரது முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று. இதற்காக பிரசித்தி பெற்ற வாஸ்விக் விருது பெற்றார். 1993இல் மைய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப விருதான NCTC விருது ஊடகங்களில் அறிவியல் சிந்தனையை பரப்பியதற்காக சுஜாதாவிற்கு அளிக்கப்பட்டது. தனது மகத்தான படைப்பாற்றலால் 50 ஆண்டு காலம் தமிழ் வாசக பரப்பை ஆக்கிரமித்திருந்த சுஜாதா 27/2/2008 சென்னையில் மறைந்தார். அவரது மனைவி சுஜாதா ரங்கராஜன். மகன்கள் ரங்கபிரசாத், கேசவ பிரசாத். முன்னுரை. நான் இதுவரை 2 சரித்திர நாவல்கள் எழுதியுள்ளேன். ரத்தம் ஒரே நிறம் காந்தலூர் வசந்தகுமாரன் கதை. ரத்தம் ஒரே நிறம் கதைக்கே ஒரு சிறிய சரித்திரம் உண்டு. முதலில் அது கருப்பு சிவப்பு வெளுப்பு என்ற தலைப்பில் குமுதத்தில் தொடர்கதையாக அட்டகாசமாக துவங்கியது. மணியம் செல்வனின் அழகான சித்திரங்களுடன் 3 வாரங்கள் சிறப்பாக வந்த பின் எதிர்பாராத ஓர் எதிர்ப்பு அதற்கு நாடார் இனத்தவர்களிடமிருந்து வந்தது. நான் அப்போது பெங்களூரில் இருந்தேன். எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல் கடிதங்கள் வந்தன. தமிழில் புது புது திட்டு வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பாடமாயின. தொலைபேசியில் கொலை பேசினார்கள். குமுதம் இதழை கடைகளில் எரித்தார்கள். அதன் ஆசிரியருக்கு நாடார் சங்கத்தை சார்ந்தவர்கள் கதையை உடனே நிறுத்தும்படியும் மன்னிப்பு கேட்கும்படியும் வற்புறுத்தினார்கள். ஆசிரியர் SAP
எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஓர் இனத்தின் மனத்தை புண்படுத்திவிட்டதாக தெரிகிறது. அவர்கள் தற்போதைய கோபத்தில் கதையின் நோக்கம் அதுவல்ல, அடுத்து வரும் அத்தியாயங்களை படித்தால் தெரியும் என்று என்னதான் விவாதித்தாலும் அந்த உணர்ச்சி பொங்கும் கணத்தில் யாரும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. மேலும் தொடர்ந்து எழுதினால் என் வலது கையை வெட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இடது கையால் எழுத வேறு பழக வேண்டும். நிறுத்திவிடுங்கள். அடம்பிடித்து மரணத்துடன் விளையாடுவதற்கு இது ஏதும் பிரெஞ்சு புரட்சி அல்ல என்றேன். கதை நிறுத்தப்பட்டது. ஆசிரியர் எஸ்ஏபி 6 மாதம் கழித்து கோபம் அடங்கியதும் இதே கதையை தலைப்பை மாற்றி வெளியிடலாம் என்றார். கருப்பு, சிவப்பு, வெளுப்பு, அதேபோல் ஆற அமர இரத்தம் ஒரே நிறமாக வெளிவந்தது. சிப்பாய் கழகத்தை பற்றி நிறைய படித்த பின் அதில் ஒரு தமிழன் கலந்து கொண்டால் எப்படி இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்த கதை இது. இப்போது இதை படித்து பார்க்கும்போது எதற்காக அதை எதிர்த்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதை மறுபடி கிளற இஷ்டமில்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் எனக்கு பல விஷயங்கள் புலனாயின. தமிழ் சமூகத்தில் சில கதைகளை சிலர்தான் எழுதலாம் என்ற எழுதப்படாத ஓர் விதி இருக்கிறது. அதை மீறினதால் வந்த வினை என்பது இப்போது புரிகிறது. எழுத்தின் மேல் பிடிவாதம் இருப்பதோ, எழுதினது வேதவாக்கு, அதை யாராவது வழிமறித்தால் உயிருள்ளவரை போராடுவேன் என்பதெல்லாம் விஞ்ஞான சூழ்நிலையில் வளர்ந்த எனக்கு சிறுபிள்ளைத்தனம். எல்லா போராட்டங்களும் அழுத்து விடுகின்றன. புதிய காரணங்கள் தேடப்படுகின்றன. இரத்தம் ஒரே நிறம் மீண்டும் வந்தபோது முதலில் எதிர்த்தவர்கள் எவரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த புதிய பதிப்பை சிறப்பாக வெளியிடும் உயிர்மை பதிப்பகத்தாருக்கு என் நன்றி. சுஜாதா, 18/12/2005. வணக்கம்.